திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இப்போ நீங்கள் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் பிரச்சார அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக எனக்கு திண்டுக்கல் நான் ஏற்கனவே 3 தேர்தல்கள் எதிர்கொண்டவன் தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்துடைய மக்கள் உண்மையிலே ரொம்ப பாசத்தோட, ரொம்ப அன்போட உறவு சொல்லி பழகுறவங்க. எவ்வளவுதான் கடுமையான வெயிலாக பிரச்சாரம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தாலுமே கூட சிரித்த முகத்தோட எவ்வளவு வெயிலையும் வரவேற்கிறவங்களும், அதுபோல் அந்த தாய்மார்களெல்லாம் வந்து ஆராத்தி எடுப்பதும், பார்த்து உனக்கு தாயா என்னுடைய ஓட்டு என்று சொல்லுவதும், உறுதியோடு சிரித்த புன்னகையோடு என்னை வரவேற்கிற அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையிலே வந்து சந்தோஷத்தர மட்டும் இல்லை, என்னுடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதாக நான் கருதுகிறேன். உங்களுக்குன்னு ஒரு அடைமொழி இருக்குது, நெல்லை முபாரக்னு சொல்லி உங்களோட அடைமொழி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் நெல்லையில் போட்டி போடாமல் திண்டுக்கல்லில் போட்டி போடுறதுக்கான காரணம் என்ன? நெல்லை வந்து என்னுடைய சொந்த ஊர். ஆனால் வந்து ஒரு கூட்டணி கட்சியோடு போட்டியிடும் பொழுது பலவிதமான காரணங்களை பார்க்கணும். வெறும் சொந்த ஊர் என்பது மட்டுமல்லாது பல காரணங்களையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் திண்டுக்கல் என்பது இரட்டையினுடைய கோட்டை. அது 1973லேயே திண்டுக்கல்லில் ஐயா மாயத்தேவர் அவர்கள் இந்த கட்சி துவங்கும் பொழுதே வந்து அந்த தேர்தல்களில் வந்து போட்டியிட்டிருக்கிறாங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. திண்டுக்கல் தொகுதி ஒரு வெற்றியின் தொகுதியாக எஸ்டிபியினுடைய கணக்கை, அதுபோல் இரட்டைலை சின்னத்துடைய கணக்கை துவங்குகிற ஒரு நல்ல தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. எல்லா வகையிலும் களம் மிக சாதகமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்கீங்க. உங்களுக்கும் சுயேட்சையான உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான சின்னம் இருக்கும். அந்த சின்னத்தில் நீங்கள் போட்டியிடாமல் இப்போ இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ இருக்கிற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறும் 20 நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபேஸில் வந்து இந்த தேர்தலை கொண்டு வந்ததே ஒரு மிக முக்கியமானது ஒரு சதி. பிரச்சாரம் முழுமையாக பிஜேபியினுடைய பிரச்சாரம் முடிவடைந்த பின்பு உடனடியாக தேர்தலை நடத்தி அறிவித்து உடனடியாக தேர்தலை நடத்தியிருக்கிறாங்க. எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நம்முடைய சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் 6 பாராளுமன்ற தொகுதிக்கும் 17 லட்சம் வாக்காளர்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியுமான்னு கேட்டால் அது மிக சிரமம். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் அஇஅதிமுக சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம். இது எல்லாமே யதார்த்தமாக தேர்தல்களில் நடக்கிற ஒன்று தான். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். இது எங்களுக்கு ஒரு மிக ஒரு வெற்றி வாய்ப்பான ஒரு சூழலை வந்து இந்த சின்னமும் இந்த தேர்தல் களமும் திண்டுக்கல் தொகுதியும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த தொகுதிக்கு நீங்கள் புது நபர், நீங்கள் அறிமுகம் இல்லாத ஒரு நபர். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் எந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து வாக்குகள் சேகரிக்கிறீங்க? அது மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்களா? எந்த மாதிரி உங்களோட ரியாக்ஷன், மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அதாவது எனக்கும் இந்த தொகுதிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ரெண்டாவது, இங்கே பொறுத்த வரைக்கும் யார் நமக்காக குரல் எழுப்புறாங்கங்கிறது தான் வந்து மிக முக்கியமானது. என்ன சொல்கிறோங்கிறது தான் முக்கியமானது. பல தேர்தல்களில் நீங்கள் பல பேரும் பல இடங்கள்லேருந்து போட்டிகிட்ருக்கிறாங்க. உங்களுக்கு நான் நரேந்திர மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து பல பேருடைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் வந்த உடனே ரொம்ப அதிகமான அட்டாச்மெண்ட் இந்த தொகுதியில் எனக்கு வந்து இருக்குது. எனவே இந்த தொகுதியுடைய மக்களை நான் ரொம்ப நான் நேசிக்கிறேன், தொகுதி மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. அதனால் அது எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போகிறதில்லை. இரண்டாவது, நான் வந்து இந்த தொகுதியே வந்து இந்தியாவில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். ஏன்னா திண்டுக்கல் தொகுதியில் மட்டும் நிலவளமும் நீர்வளமும் மனித வளமும் அறிவு வளமும் இருக்கிற ஒரு தொகுதி வந்து மற்ற எங்கேயும் கிடையாது. அதாவது சுற்றுலா தலங்கள் இருக்குது, ஆன்மீக தலங்கள் இருக்கிறது, பூட்டு தொழில் இருக்குது, சின்னாலப்பட்டி சேலை இருக்குது, விவசாயம் இருக்குது, சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல தொழில்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த திண்டுக்கல் தொகுதி வந்து ஒரு பல கலவையான ஒரு தொகுதிங்க. எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்களோடு நான் வந்து இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட்டும், இந்த சமய நல்லிணக்கம், அதை காப்பாற்றுகிற ஒருவனாக நான் இருப்பேன் என்று சொல்வதெல்லாம் மக்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு புதுமையாகவும் அதுபோல் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இது வந்து இருக்குது. இது எல்லாமே என்னுடைய வெற்றிக்கு சாதகமாக அமையும் நிச்சயமாக. இப்போ திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னாக்கும் 4 முனை போட்டி இருக்குது. திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி ஒன்று, பாஜக கூட்டணி ஒன்று, நாம் தமிழர் ஒன்று. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் சொல்கிறேன், 4 முனை கூட்டணியில் மற்ற வேட்பாளர்களை விட அதிமுக கூட்டணிக்கு தான் வந்து பிரச்சார அடிப்படையில் ஒரு நல்லதொரு வரவேற்பு வந்து இருக்குது. எனவே அதை தாண்டி பாஜக கூட்டணி அவங்க ஏற்கனவே பல முறை போட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கு வந்து தெரியும். இந்த போட்டி என்று சொன்னால் இங்கே திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் அந்த போட்டியில் வெற்றி பெறுவனாக அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிற எனக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. மக்களுடைய உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதை நான் பேசுகிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையில் நிச்சயமாக நம்ம பொறுத்திருப்போம். ஜூன் 4ஆம் தேதி ஒரு மாபெரும் மாற்றம் இந்த திண்டுக்கல் பாராளுமன்றத்தில் வரத்தான் போகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.